நிகழ்தகவு. பக்கத்து வீட்டிற்குள் இருந்து கேட்ட அலறல் சத்தம். பதறி அடித்துக் கொண்டு வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்த அக்கம் பக்கத்தினர். ரத்த வெள்ளத்தில் பேச்சு மூச்சின்றி கிடந்த இளம்பெண். கணவனே மனைவியை ஸ்க்ரூ டிரைவரால் குத்தி கொன்ற பயங்கரம். மனைவியை கொலை செய்யும் அளவுக்கு அப்படி என்ன கோபம்? கொலையாளி வாக்குமூலத்தில் கூறியது என்ன? பக்கத்து வீட்டுல என்ன இவ்வளவு சத்தம் கேக்குதுன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் ராகேஷ் என்பவரோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னு பார்த்திருக்காங்க. வீட்டுக்குள்ள ராகேஷும் அவரோட மனைவி மாயாவும் மாறி மாறி கத்தி சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. கதவை தட்டி பார்க்கலாமா வேண்டாமான்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல கொஞ்ச நேரத்திலேயே மாயா ஐயோ அம்மானு அலறி துடிக்கிற சத்தம் கேட்டிருக்கு. இதுக்கு மேலையும் பொறுமையா இருக்க வேண்டாம்னு நினைச்சு பக்கத்து வீட்டுக்காரங்கள்லாம் சேர்ந்து கதவை உடைச்சு உள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க பின்னந்தலையில இருந்து ரத்தம் கொட்டுன நிலையில மாயா மயங்கி கிடந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க விசாரிச்சப்பதான் வீட்டுக்குள்ள நடந்த தகராற பத்தி தெரிய வந்திருக்கு. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவங்க ராகேஷ் மாயா தம்பதி. இவங்களுக்கு 8 மாசத்துல ஒரு குழந்தை இருக்கு. சொந்த ஊர்ல எந்த வேலையும் இல்லாததால பிழைப்பு தேடி ஆந்திராவுக்கு வந்த இந்த தம்பதி அனகப்பள்ளியில உள்ள எலமஞ்சலி பகுதியில வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி இருந்திருக்காங்க. அதே பகுதியில குத்தகைக்கு ஒரு இரும்பு கடையை எடுத்து நடத்திட்டு இருந்திருக்காரு ராகேஷ். இதுக்கு நடுவுல கணவன் மனைவிக்கு இடையில அடிக்கடி தகராறு நடந்துகிட்டே இருந்திருக்கு. கடையில இருக்கும்போது ராகேஷ் மனைவி மாயாவுக்கு போன் பண்ணப்ப எல்லாம் போன் பிஸினே வந்திருக்கு. இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளியாகவே இருந்திருக்கு. எப்ப பார்த்தாலும் செல்போன்ல பேசுறது, ஆன்லைன்லயே இருக்கிறதுன்னு மாயாவோட நடவடிக்கைகள்ல நிறைய மாற்றம் இருந்ததால மனைவியோட நடத்தை மேல கணவர் ராகேஷுக்கு சந்தேகம் வந்திருக்கு. அதனாலேயே கணவன் மனைவிக்கு இடையில அடிக்கடி வாய் தகராறும் ஏற்பட்டிருக்கு. புதன்கிழமை காலையில ராகேஷ் வழக்கம் போல வேலைக்கு போயிட்டு மதியம் வீட்டுக்கு வந்திருக்கார். அப்போ மனைவி மாயா தன்னோட வீட்டுக்கு பின்னாடி நின்று யாருக்கிட்டையோ போன்ல சிரிச்சு பேசிக்கிட்டே இருந்ததா சொல்லப்படுது. நான் வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரமாகுது, யாருக்கிட்ட இப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்கன்னு மனைவி மாயா கிட்ட ஆவேசமா கேட்டிருக்காரு ராகேஷ். அது யாரும் இல்ல, சொந்தக்காரங்க கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன்னு மாயா சொல்லி இருக்காங்க. ஆனா அத நம்பாத ராகேஷ் மனைவிய தகாத வார்த்தையால திட்டிட்டே செல்போனை கொடு நானே செக் பண்ணிக்கிறேன்னு கேட்டிருக்காரு. கணவர்கிட்ட செல்போனை கொடுக்க மறுத்த மாயா அங்க இருந்து நகர முயற்சி பண்ணி இருக்காங்க. மாயாவை நகர விடாம தடுத்து அவங்க கிட்ட இருந்து செல்போனை பறிக்க பார்த்திருக்காரு ராகேஷ். அப்போ கணவன் மனைவிக்கு இடையில தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு. யார் கூடவே சிரிச்சு பேசிட்டு இப்போ செல்போனை கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறியா, எனக்கே துரோகம் பண்றியான்னு ஆவேசமா கேட்ட ராகேஷ் மனைவி மாயாவை கீழே தள்ளிவிட்டு வீட்டுல இருந்த ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து மாயாவோட பின்னந்தலையிலேயே சர்ற மாரியா குத்தி இருக்கார். அதுல சுருண்டு விழுந்த மாயாவுக்கு அதிகப்படியான ரத்தம் வெளியேறி இருக்கு. அப்பவும் ஆத்திரம் அடங்காத ராகேஷ் அவங்கள கால்களால எட்டி உதைச்சு சர்ற மாரியா தாக்கி இருக்காரு. மாயாவோட கதறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க வந்து மாயாவை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஆனா அவங்கள பரிசோதனை பண்ண டாக்டர்கள் மாயா ஏற்கனவே உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க. விசாரணைக்கு அப்புறம் மனைவிய ஸ்க்ரூ டிரைவரால குத்தி கொலை பண்ண ராகேஷை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இருக்காங்க. 6 வருஷம் கணவன் மனைவியா வாழ்ந்த தம்பதிக்குள்ள சந்தேகம்ங்கிற கொடிய விஷம் புகுந்ததால 8 மாச கை குழந்தை பரிதவிக்கிற நிலைக்கு ஆளாகி இருக்கு. நிகழ்தகவு.